நமது தொலைபேசி இணைப்பில் இயக்குனர் சித்ரா லட்சுமணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் சரிந்திருக்கிறார் என்கின்ற ஒரு துயர தகவல் கிடைத்திருக்கிறது. அவருடனான உங்களது நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. அவரோட 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் நான். அதாவது அது மாதிரி ஒரு லெஜெண்டரி பர்சனோட அத்தனை ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இறைவன் எனக்கு அளித்த வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால அவரை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ரொம்ப ஒரு உற்ற நண்பனாக தான் அவர் ஆரம்பத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் திரையுலகத்தில் அவரோட உதவி இயக்குனராகவும் நானே ஒரு தயாரிப்பாளராகி அவர் என் படத்தை இயக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தா நாங்கள் 2 பேரும் நண்பர்கள். அப்ப 16 இந்த கதையை மயில் அப்படின்ற பேர்ல தான் வச்சிருந்தாரு. அந்த கதையை இந்த பனங்கப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றபடி, அப்ப அவரும் சிகரெட் பிடிப்பாரு, நானும் சிகரெட் பிடிச்சிருப்பேன். 2 பேரும் சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சு பேசி இப்படியே இருப்போம். அந்த கதையை அவ்வளோ அழகா சொல்வார். இந்த கதை தான் அதுக்கு பின்னால கமல்ஹாசன் கலனா நடிக்க 16 விழுந்து அப்படின்ற பெயர்ல தயாராச்சு. அன்னிலேருந்து அவரோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அலையில் உள்ள படத்தை தான் அவர்கிட்ட உதவி இயக்குனராக நான் சேர்ந்தேன். பாரத இந்த தமிழ் சினிமாவுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது அளப்பரியது. எந்த இயக்குனர் எனக்கு தெரிஞ்சு இத்தனை நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தியது இல்லை. அது மாதிரி இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், எவ்வளோ டைரக்டர் சொல்லிட்டே போலாம். அவருடைய வரிசையில் மணிவண்ணன், ரங்கராஜன், பாக்யராஜ், மனோபாலா, மனோஜ்குமார், நானும், இப்படி பல டைரக்டர்ல அந்த பரம்பரையில் உருவானவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாக்யராஜ்லேருந்து ஒரு 10 டைரக்டர் வந்திருப்பாங்க, மணிவண்ணன்கிட்ட ஒரு 10 டைரக்டர் வந்திருப்பாங்க. இது மாதிரி அவருடைய அந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னோமா, அதுல அறிமுகமான இயக்குனர் பாத்தீங்கன்னா ஒரு 100 இயக்குனர் இருப்பாங்க தமிழ் சினிமாவில். ஒரு காலகட்டத்தில் எண்களில் அவரும் அவருடைய உதவி இயக்குனர்ல இருந்த அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து டைரக்டர் ஆனவங்க தான் தமிழ் சினிமாவிலேயே ஆட்சி செய்தாருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்கம் 2-3 படம் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ட் மணிவண்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 படம் 4 படம் டைரக்ட் பண்ணுவார். அதே மாதிரிதான் நகராஜ். இப்படி பல படங்கள் அவருடைய இயக்கத்துல வந்தது. அத்தனை டைரக்டர் அவரால் உருவாக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த எளிமையான அப்ரோச். அவர்கிட்ட யாரும் தொழில் கத்துக்கலாம். அவர் தனியா கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பக்கத்துல இருந்து அப்சர்வ் பண்ணா போதும். அது மாதிரி உழைப்பதற்கு தயங்காதவர். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம்லாம் உழைப்பாரு. அலையுள்ள படம் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் தயாராச்சு ஒரே நேரத்துல. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா 36 மணி நேரம் கண்டினியூஸா நடந்தது. பிரேக்கே கிடையாது. தூக்கத்தை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் பாத்தீங்கன்னா எடிட்டிங் ரூம்ல நாங்க போகும்போது பொழுது விடிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு தீவிர உழைப்பாளி. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தளத்துக்கு கொண்டு போனதுல அவருடைய பங்கு அசாத்தியமானது. எளிமையான மனிதர்களும் சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு அவர் தான் பாதை அமைப்பு வந்தார். எல்லாருக்கும் நாம் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாச்சு. அவர் படங்களுடைய அழகியல் உணர்ச்சியை பற்றி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு பல திரைப்பட நிரூபிச்சிருக்காரு. அவருடைய படைப்புகளில் பல படைப்புகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலம் கடந்து நிற்கின்ற படைப்புகள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகர் சிவாஜியோடு அவர் இணைந்து பணியாற்றிய முதல் மரியாதை சொன்னோம். அவர் மைண்ட்ல அந்த படம் ஸ்கிரிப்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வசனங்கள் அப்படி கிராமத்து வசனங்கள் இருக்கு பாருங்க, அதை சொல்ற விதமும் சரி, காட்சியை படமாக்குகின்ற நேர்த்தியை சரி, அவருக்கு நிகர் அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்குனராக இருந்தவர் தான் அவர். அவருடைய இழப்பு தமிழ் சினிமா உலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமா உலகத்துக்கு பேரிழப்பு என்பதுல சந்தேகம் இல்லை. நன்றி. இப்ப இவருடைய படங்களை பொறுத்தவரைக்கும், இவரை பொறுத்தவரைக்கும் வியக்க வைக்கின்ற எத்தனையோ குணாதிசயங்கள் இருக்கின்றன. இணைப்பிற்கு உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்தமைக்கு நன்றி.